ஓகே. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் மெத்தட்ஸ். இந்த ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் மெத்தட்ஸ் பற்றின ஒரு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு தான் நம்மளால் HTML ஃபார்ம்ஸ்குள்ளேயோ இல்லை ஹெச்டிடிபி போஸ்ட் மெத்தட்ஸ்குள்ளேயோ போக முடியும். ஸோ அந்த ஹெச்டிடிபி ஃபார்ம்ஸ் ஒரு HTML ஃபார்ம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெக்வஸ்ட் மெத்தட்ஸ் பார்த்து ஒரு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மென்டல் மாடல் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது போகிறது பெட்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் மெத்தட்ஸ் பற்றி மட்டும்தான். அண்ட் சின்ன சின்ன ரொம்ப பிகினராக வரும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் வருமோ அந்த அந்த மாதிரி ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் வில் ட்ரை டு அட்ரஸ். ஓகே. ஸோ இன்டர்நெட், வேர்ல்டு வைட் வெப் ஃப்ரம் த பிகினிங் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிள்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா ஒரு ப்ரௌசர், அதாவது ஒரு கிளையண்ட்டு ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை ஒரு சர்வருக்கு அனுப்புது. அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு அந்த வெப் சர்வர் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ரிட்டர்னிங் another HTTP ரெஸ்பான்ஸ். இவ்வளோதான். ஸோ ஒரு ப்ரௌசர் ஆர் எனி வெப் கிளைண்ட், அந்த கிளைண்ட் என்ன பண்ணுது, ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு அனுப்புது. அந்த சர்வர் ஒரு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. இது எப்படி ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றத பொறுத்து இந்த இந்த ரெக்வஸ்ட்ன்ற ரெஸ்பான்ஸ் சைக்கிள்ஸ் மாறும். அண்ட் அந்த ரெக்வஸ்ட்டுக்கே வந்து ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டே வந்து அது வந்து 2-3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து இது பிரிக்கிறாங்க, அது பேக்ரவுண்டில் என்ன மாதிரியான விஷயம் நடக்குது அப்படின்றத கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் அப்படின்றத நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வச்சு பிரிக்கிறாங்க. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் கெட், போஸ்ட், புட், பேட்ச், டெலீட் அண்ட் ஹெட். இதில் இந்த புட்டு, பேட்ச்சு, டெலீட்டு, ஹெட் இது நாலுமே வந்து நம்ம ஏபிஐஸ் பற்றி படிக்கும்போது இன்னும் இன்டெப்த்தாக படிக்கலாம். மோஸ்ட்லி ஏன்னா ஏபிஐஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த புட்டு, பேட்ச், டெலீட்டு அண்ட் ஹெட் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஹெட் வந்து ஏபிஐஸ் இல்லைன்னா கூட சில யூஸ் பண்ணுவோம், பட் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ இமீடியட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட். ஸோ இந்த கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஒரு என்ன மாதிரியான விஷயத்துக்கு கெட் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான விஷயத்துக்கு போஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ரௌசர் இருக்குது. ப்ரௌசர்லேருந்து ஒரு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பப்படுது. அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு வெப் சர்வர் விஷயம் என்ன பண்ணுதுன்னா ஒரு டாக்குமெண்ட் ரூட்டுக்குள்ளே போயிட்டு, ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் டாக்குமெண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஃபைல், ஒரு HTML ஃபைலோ, CSS ஃபைலோ, JS ஃபைலோ, இமேஜ் ஏதோ ஒரு இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து அப்படியே ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணுது சர்வர். ஸோ கிளையண்ட் எதை கேட்குது அப்படின்னா, உன் வெப் சர்வருக்குள்ளே என்ன வச்சிருக்கியோ அந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு வேணும்னு கேட்குது. ஸோ இருக்கிற இன்ஃபர்மேஷன் கிளையண்ட்டுக்கு போகுது. வெப் சர்வர்லேருந்து கிளையண்ட் இன்ஃபர்மேஷனை கேட்குது. ஸோ இட் இஸ் கெட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ஆல்ரெடி உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன், அது புது இன்ஃபர்மேஷன் எதுவும் க்ரியேட் ஆகல, எதுவும் இல்லை. வெப் சர்வருக்குள்ளே ஆல்ரெடி வச்சிருக்க ஒரு இன்ஃபர்மேஷனை கிளையண்ட் கொடுன்னு கேட்குது. ஸோ அந்த ரெக்வஸ்ட் டைப்புக்கு தான் வந்து கெட்டுன்னு பேர். ஸோ ப்ரௌசரில் நீங்கள் எனி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த அட்ரஸ் பாரில் நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாம் டைப் பண்ணி என்டர் அடித்தா இப்படி போகக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் ரெக்வஸ்ட்டுமே வந்து கெட் ரெக்வஸ்ட்டு தான். ஓகே. ஸோ எனி சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க ப்ரௌசரில், அட்ரஸ் பாரில் அட்ரஸ் டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா அது ப்ரௌசர் அனுப்பக்கூடிய எல்லா ரெக்வஸ்ட்டுமே கெட் ரெக்வஸ்ட்டு தான். ஓகே. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த google.com போயிட்டு அந்த பர்டிகுலர் சர்வருக்கு போகுது. அந்த சர்வரில் எல்லாமே வந்து இதுமாதிரி HTML ஃபைல்ஸாக இருக்காது, சிலது வந்து வெப் அப்ளிகேஷன் போகும். ஸோ வெப் அப்ளிகேஷன் என்ன பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷனை டேட்டாபேஸ் வந்து ரீட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் அனுப்பும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறது கெட் மெத்தட். ஓகே. ஸோ அது இல்லாமல் இப்போ போஸ்ட் மெத்தட் எப்போ யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் ஏதோ ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து அனுப்புகிறேன். நான் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சர்வர்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை வாங்குறேன் கிளையண்ட்டு. இப்போ நான் கிளையண்ட்டாக என்ன பண்ணுறேன்னா என் ப்ரௌசர் வந்து நான் ஏதோ ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை நான் வந்து சர்வருக்கு அனுப்புகிறேன். அந்த நான் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் வச்சு நீ ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடு அப்படின்ற போது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட். ஓகே. ஸோ இதுக்கான ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் அப்படின்னா, லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் கிவ் யுவர் இமெயில், ஒரு மேபி யூசர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்ட், இதெல்லாம் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். கிளையண்ட் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சர்வருக்கு அனுப்புது. ஸோ இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கிளையண்ட் சர்வருக்கு அனுப்பும் போது வில் பி யூஸிங் போஸ்ட் மெத்தட்.
ஓகே, இதுதான் ரொம்ப ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி சர்வரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் வாங்கணும், நான் கெட் பண்ணணும் அப்படின்னா ஐ பி யூஸிங் அ கெட் மெத்தட். நான் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், ஆல்ரெடி வெப் சர்வரில் இல்லாத இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லைனா ஏதோ இருக்கு, ஒரு சென்சிட்டிவ் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சென்சிட்டிவ் டேட்டாவை நான் ஆஸ் அ கிளைண்ட் சர்வருக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அது வந்து ஐ பி யூஸிங் த போஸ்ட் மெத்தட். இது இது தியரி லெவலில் இவ்வளோதான். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும். ஸோ HTML ஃபார்ம்ஸ் போகும்போது, இப்போ HTML ஃபார்ம் அப்படின்னாலே வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு தான் சர்வருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் எப்படி வந்து கெட்டு மெத்தட் போஸ்ட்னு 2 டைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? ஏன்னா நம்ம சர்வருக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம், அப்போது வந்து எல்லாமே போஸ்ட் மெத்தட்லேயே அனுப்பலாமே, எதுக்கு வந்து ஃபார்ம்ஸ்லேயே வந்து கெட்டுன்ற ஒரு மெத்தடாக இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். Amazon.com போகிறீங்க, போயிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறீங்க. அந்த ப்ராடக்டில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொடு அப்படின்னு கேட்குறோம். அப்போது என்ன ஆகுதுன்னா, வரக்கூடிய ரெஸ்பான்ஸில் நமக்கு ஆல்ரெடி வெப் சர்வரில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதே ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு வருது. பட் அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம அனுப்புகிறோம். ஸோ அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம ஃபார்ம்ஸ் வச்சு அனுப்பும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, வில் யூஸ் கெட் மெத்தட். ஓகே, எனி ஃபில்டரிங், அந்த எனி சார்ட்டிங், இப்போ எனக்கு வந்து இப்போ சார்ட் பை ப்ரைஸ், எனக்கு நீ என்ன பண்ணிருக்கீங்கன்னா ரேட்டிங் வச்சு எனக்கு கொடுத்துருக்க, எனக்கு ரேட்டிங் வச்சு சார்ட் பண்ணாமல் ப்ரைஸ் லோவஸ்ட் ஹையஸ்ட், அந்த இல்லைனா ஹையஸ்ட் லோவஸ்ட், அந்த மாதிரி எனக்கு வந்து சார்ட் பண்ணி அனுப்புனா, அப்போது வந்து அகைன் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு சார்ட்டிங் இன்ஃபர்மேஷனை நான் கிளைண்ட் கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போய் சர்வருக்கு சேர்க்கணும். அப்படின்னும் போது ஐ வில் பி யூஸிங் HTML ஃபார்ம். அப்போ வந்து அந்த HTML ஃபார்ம் சப்மிஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா கெட்டுன்னு வச்சுருப்பேன். இதே வந்து நான் வந்து இப்போ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் லாகின், என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை நான் சர்வருக்கு அனுப்பணும் அப்படின்னும் போது ஐ வில் பி யூஸிங் போஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ ஃபார்ம்ஸ்ன்றதே வந்து இன்ஃபர்மேஷனை கிளைண்ட் கிட்ட இருந்து சர்வருக்கு அனுப்புறது தான். பட் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்றத பொறுத்து கெட்டா போஸ்டான்றது மாறும். ஸோ பேசிக்லி எனி டைப் ஆஃப் ஃபில்டரிங், சார்ட்டிங், நீ ஆல்ரெடி வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கொஞ்சம் மாற்றி அனுப்பிவிடு, இந்த பேராமீட்டர்ஸ் வச்சு எனக்கு மாற்றி அனுப்பிவிடு அப்படின்னு கேட்கறது வந்து அகைன் HTML ஃபார்ம்ஸ் கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இல்லை நான் கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், அதை வச்சு நீ ஏதோ ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடு அப்படின்னு வரும்போது ஐ வில் பி யூஸிங் போஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக் தியரி தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, we are going to create a very simple login form. அந்த லாகின் ஃபார்மில் பேக் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே இருக்க போகிறதில்ல. அதாவது லைக் நீங்கள் அனுப்புகிற யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இல்லையா, அதுக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கா இல்லையா, அதெல்லாம் எதுவுமே செக் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு அந்த HTML லாகின் ஃபார்மில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அனுப்புகிறோம், அது எப்படி போய் ரீச் ஆகுதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். தென் அதுக்கு என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ்லாம் ட்வீக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அண்ட் அந்த HTML பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஃபார்ம்ஸ்னால் என்ன, அது எப்படி பிஹேவ் பண்ணுது, அது எப்படி அந்த பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதுனா அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.